ஹாய் கைஸ், நான் வினோத். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபாட்டில் வந்து எப்படி வந்து நம்ம உள்ளே வந்து அந்த கலர் கரெக்ஷன் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஐபாட்டை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்ட்டு. ஸோ அவருக்காகவும் உங்கள் எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ. ஸோ இதில் இந்த ஐபாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஐபாட்டுக்குன்னு ஸ்மச் பண்ணுறது எப்படின்றத ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்மச்லாம் பண்ணதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே வந்து நம்ம பண்ணுற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்மச்சிங்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிடணும், ஓகேங்களா. கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கண்ணு உள்ளே பண்ணுற விஷயம்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டே நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ணும்போது அதுக்கான கலர்லாம் வந்து டிம் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்துக்கிட்டோன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் இருக்கிற இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த மேஜிக் டூலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் இருக்கிற இடத்த வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு முதல் ஸ்டெப்புன்னு பார்க்கும்போது கண்ட்ரோல் யூ, ஓகேங்களா. கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு சேச்சுரேஷனுக்கு வந்து இந்த லைட்னஸ் என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக 100ல் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறோம். ஸோ இது மொதல் ஸ்டெப்பு. நான் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணேன், கண்ட்ரோல் யூ கொடுத்து சேச்சுரேஷனுக்கு வந்து லைட்னஸை வந்து ஃபுல்லாக 100ல் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிட்டு, இது மொதல் ஸ்டெப்புங்களா. ரெண்டாவது ஸ்டெப்பு அப்படியே மறுபடியும் ரிவைஸ் வரணும். கண்ட்ரோல் யூ கொடுத்து சேச்சுரேஷனுக்கு வந்துட்டு அப்படியே லைட்னஸை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து டிம் பண்ணணும், ஓகேங்களா. ஒரு 30 வச்சுக்கிங்க, ஓகேங்களா. 30 வச்சு ஓகே கொடுத்துருங்க. இது ரெண்டாவது ஸ்டெப்பு, ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பண்ணிடணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து கலர் பேலன்ஸில் போயிட்டு ப்ளூ கலர் ஏற்றணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைட்னஸ் அந்த சேச்சுரேஷனில் போயிட்டு லைட்னஸ் 100 வச்சுட்டு அப்படியே ரெண்டாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னஸ் வந்து ஒரு டிம் பண்ணி ஒரு 30ல் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க, ஓகேங்களா. இப்போ இமேஜோட அந்த லைட்டிங் அந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப பியூராக இருந்து இப்போ அதில் டிம் ஆகிடும், ஓகேங்களா. நான் இது எதுக்காக ஃபஸ்ட்டாக நான் பண்ண சொல்கிறேன், டேரெக்டாகவும் நீங்கள் கலர் கரெக்ஷனில் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு போய் ஏற்றலாம். நான் எதுக்காக இதை பண்ண சொல்லிட்டு ஏற்றுறேன்னா, ஒரு சில பேர் இப்போ ஸ்மச்சிங்னு பண்ணும்போது நம்ம கண்ணில் வந்து கலர் இல்லாத இடத்த சில பேர் வந்து ஒயிட் கலர் டாட்டு ஆல்டர் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மச் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கலரை அப்படியே ஸ்மச் பண்ணி விட்ருவாங்க. அப்போ ஒரு சைடு வந்து நமக்கு பியூர் ஒயிட்டாக தெரியும், ஒரு சைடு வந்து டிம்மாக தெரியும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கலர் ஏற்றும் போது இது கலர் மாறும், அது மாறாது, ஓகேங்களா. இப்படி இருக்கிற இந்த ஒரு ப்ராப்ளத்தினால தான் நம்ம எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனில் போயிட்டு லைட்னஸை ஃபுல்லாக ஏற்றிட்டு மறுபடியும் அதே சேச்சுரேஷனில் லைட்னஸ் வந்து டிம் பண்ணி 30 வச்சுட்டு ஓகே கொடுத்தா உங்களுக்கு இதுக்கான ஒர்க் வந்து இதோட இது வந்துடும். ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்டு அடுத்த மெத்தடுக்கு நான் எதுக்கு போகிறேன்னா, அப்படியே எதுவுமே செலக்ட் பண்ணது அப்படியே இருக்கட்டும், கண்ட்ரோல் பி கொடுத்து கலர் பேலன்ஸ்க்கு வந்துடும், ஓகேங்களா. கலர் பேலன்ஸுக்கு வந்துட்டு நல்லா பார்த்துக்குங்க. இப்போ மிட்டோன்ஸில் ப்ளூ வச்சுக்கிறேன், ஹைலைட்லேயும் ப்ளூ வச்சுக்கிறேன், ஃபுல்லாக 100 வச்சுக்கிறேன், ஓகேங்களா. இப்போ அதை வச்சதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி இருக்குது, கண் வந்து ரொம்ப ரோஸ் கலராக இருக்குதுங்களா. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டேன், இப்படி தான் எனக்கு இருக்குன்ற மாதிரி நீங்கள் அனுப்பும்போது அப்போ நம்ம அந்த ஃபேஸே மாறுது பார்த்தீங்களா. நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் அந்த ஐபாட்டில் தான் வந்து நமக்கான அந்த ஒர்க்கே அவுட்புட்டே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இப்படியே வச்சுட்டு அதில் நீங்கள் அவுட்புட்டுன்னு பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. மிட்டோன்ஸ்லேயும் ஹைலைட்லேயும் வந்து ஃபுல்லாக ப்ளூ வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் அதே மிட்டோன்ஸ்க்கு வந்து சியானா கொஞ்சமாக ஏற்றணும், ஓகேங்களா. அது எவ்வளோன்னு சொல்லிடுறேன். சியானா ஒரு 50 வச்சுங்க, ஓகேங்களா. அதே மாதிரி ரெண்டாவது ஸ்டெப் ஹைலைட்லேயும் வந்துட்டு சியானை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து அதுலேயும் ஒரு 50 வச்சு ஓகே கொடுங்க, ஓகேங்களா. இதை நான் இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன். கலர் பேலன்ஸில் மிட்டோன்ஸ்லேயும் ஹைலைட்லேயும் ஃபுல்லாக 100 வச்சுட்டு ப்ளூ வச்சுட்டு மிட்டோன்ஸில் கொஞ்சம் மேலே சியான் 50, அதே மாதிரி ஹைலைட்லேயும் கொஞ்சம் சியான் 50. மிட்டோன்ஸில் வந்து ப்ளூவில் 100, சியானில் 50, அதே மாதிரி ஹைலைட்டில் வந்து ப்ளூவில் 100, சியானில் 50. இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான கலர் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டீசெலக்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. டீசெலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கண்ணுக்கான அவுட்புட்டில் அந்த கலர் வந்து நேச்சுரலான கலர் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த ரவுண்ட் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ரவுண்டை பெருசாக போட்டுட்டு கீழே இருந்து அப்ளை பண்ணுவாங்க கலர். அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சின்ன ரவுண்டாக வந்து ரெண்டு சைடு வந்து நான் போட்டுக்கிறேன். சின்ன ரவுண்டாக போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரஷ் டூலில் போயிட்டு ஒரு சாஃப்டான ப்ரஷ் வந்து எடுத்துக்கங்க. சாஃப்டான ப்ரெஷ்ஷை வந்து எடுத்துட்டு இதுக்கான ஸ்பேஸிங் ஆஃப் பண்ணிவிட்டு கலர் பாக்ஸ்லன்னு பார்க்கும்போது நம்ம கண் உள்ள கொடுக்குற கலர்னு பார்க்கும்போது ஒரு ரெட் கலர் கொடுக்கலாம், ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம்,
லைட்டாக வந்து ப்ளூ கலர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கலர் மட்டும் கொடுக்கலாம். ரொம்ப நீங்கள் கலர் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கண்ணுக்கான அந்த ஃபீலே வராது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு இதுக்கான ஒப்பாசிட்டி எப்பவுமே ஒரு 10 வச்சுக்கிங்க. ஓகேங்களா, 10 வச்சுட்டு ஓகே கொடுத்துங்க. அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்து பேக் வந்துடணும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ ரவுண்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டை போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நான் அது மேலேயே வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்துட்டு கீழே தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் நல்லா பார்த்து தெரியும், கண்ட்ரோல் ஷிஃப்டை கொடுத்துட்டேன். இப்போ அங்கேருந்து நான் கீழே வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரியே இந்த சைடு வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் டீசலைட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கண்ணில் வந்து அந்த கலர் வந்து ரவுண்டாக அப்ளை பண்ணது உங்களுக்கு வளைவாக இருக்கிறது அப்படி தெரியும். ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரஷ் டூலில் போயிட்டு ஹார்டான ப்ரஷ்ஷை எடுத்துட்டு இதுக்கான கலர் பாக்ஸில் வந்து நீங்கள் ஒயிட் கலர் வச்சுக்கலாம். ஒயிட் கலரை வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த கண்ணோட அந்த லேயரை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி பார்க்கணும். இந்த லேயர் ஆஃப் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த கண்ணில் இருக்க அந்த ஒயிட் கலர் டாட் வந்து ஒரு இதில் 2 இருக்கும், 1 இருக்கும், சில இதில் இருக்கவே இருக்காது. அதை நாமளே பார்த்து கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ இந்த லேயர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அது எந்த இடத்துல எந்த ஆங்கிளில் இருக்குன்றத உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சில டைமில் வந்து சில இமேஜில் வந்து ரொம்ப ப்ரைட்டாக நல்லா பளிச்சுன்னு தெரியும் அந்த ஒயிட் கலர் டாட்டு. சில இதில் வந்து டிம்மாக தெரியும், சில இதில் தெரியாது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு போகணும். இதில் எனக்கு என்னென்னா டிம்மாக தெரியுது. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் ஒரு 80 வச்சுட்டு லைட்டாக இந்த இடத்துல ஒரு டாட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டாட்டு கொடுத்து ஓகே கொடுத்துருவேன். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நம்மளோட ஒர்க்கில் பார்த்தது தெரியும், அந்த கலர் வந்து கீழே கருவழியில் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர். அது கீழே வந்து அப்படியே கோடு கூட இருக்கிற மாதிரி ஒரு ஷேடை காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரியே ப்ரஷ் டூலில் போயிட்டு நீங்கள் CS6 பண்ணுங்கள். நான் வீடியோக்காக 7.0 சொல்லித்தரேன். CS6 பண்ணுங்கள். இந்த ஹேர் ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த ஹேர் ப்ரஷ்லேயே வந்து கலர் வந்து வச்சுக்கிட்டு ஒப்பாசிட்டி வந்து சும்மா ஒரு 100 வச்சுக்கிங்க. இதில் ஃபுல்லாகவே 100 வச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோடு இருக்குல்ல, ஃபுல்லாக கீழே வந்து கோடு இருக்கிறது வந்து இது பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கோடு சின்னது, ஒரு கோடு பெருசு, ஒரு கோடு சின்னது, ஒரு கோடு பெருசு, ஒரு கோடு சின்னது, ஒரு கோடு பெருசு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுட்டோம்னா ஒரு சின்ன ஒரு நமக்கான ஒரு அவுட்புட் வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எதுக்காகனா, நம்மளோட ஐபார்ட்லேயே பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது நம்ம அந்த கருவழி உள்ள வந்து கோடு கோடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம கோடு வந்து அப்ளை பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கோடெலாம் வந்து போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூம் கம்மி பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து வந்துருக்கும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மேஜிக் டூல் எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கலர் அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மூலையில் அந்த நம்ம வந்து ரெட் கலரில் அந்த பிளட் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் காமிப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதை தான் இதில் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2 இடத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மட்ச் டூலில் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஹார்டான ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இமேஜ்லேயே ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக இருக்கிற ரெட், அது லேஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரெட்டை எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அதுக்கு மேலே ஒரு டார்க்காக பியூர் ரெட்டை எடுத்துகிட்டு இங்கே வந்து அப்ளை பண்ணணும். அதாவது நம்ம கீழே வந்து ஷேடாக போகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ஒரு லைட்டாக இருக்கிற மாதிரி லேஸாக இருக்கிற இந்த ரெட்டை எடுத்துகிட்டு ஆல்ட்டை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்மச்சிங்க அப்படியே வந்து பியூர் ரெட்டை எடுத்துகிட்டு அதே மாதிரி கீழே நான் வச்சுட்டு இதையும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 2த்தையும் ஒன்றா கொலாச் பண்ணி அப்படியே ஒரு ஸ்மச்சிங் போட போகிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அந்த ரெட் வந்து அப்படியே ஷேடாவாக இருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க்காக போகிறது நீங்களே பார்ப்பீங்க அதில். அதே மாதிரி இப்போ இந்த சைடு வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஜூம் கம்மி பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஷேடை வந்து அந்த ரெட் கலர் அந்த பிளட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அப்படியே மேலே போகுதுன்றத பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளோட இமேஜில் நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இமேஜுக்கோட கண்ணுக்கு கீழே வந்து ஒரு வளைவாக ஒன்று வச்சுருப்போம். அந்த கண் எஃபெக்ட்டுக்காக நான் இப்படி வளைவாக வந்து போட்டிருப்பேன். அது நீங்கள் இமேஜோட அந்த பழைய லேயரில் ஒரிஜினல் லேயரில் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த இது போகிறது. அதுக்கான கலரை வந்து நீங்கள் உங்கள் உடம்பு தோல் கலரில் இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒப்பாசிட்டி வந்து 100 வச்சுக்கிங்க. வச்சுட்டு ப்ரஷ் சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து அதே மாதிரியே வந்து இப்படி போட்டு விட்டணும். ஓகேங்களா,
இப்படி போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு ஒரு மெத்தடு தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் அந்த ஹைலைட்டுக்காக ஒரு இமேஜில் ஜூம் பண்ணி பார்க்குறப்ப நிறையா நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட் கிரியேட் பண்ணுறது பார்க்க நல்லாயிருக்கும். இந்த இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வச்சுக்கிங்களேன். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கொடுத்துட்டு அந்த கண்ணுக்கு கீழே வந்து அந்த பிளட்டு நிற்கிற மாதிரிலாம் வந்து எஃபெக்ட் கொடுப்போம். சாரி, அந்த தண்ணி நிற்கிற மாதிரிலாம் எஃபெக்ட் கொடுப்போம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா CS6 வந்து ஒரு ஹேர் ப்ரஷில் அப்படி லைட்டாக வந்து கீழே வந்து ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்ருங்க, பார்க்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு ட்ரிக்கு தான். இது நீங்கள் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு பண்ணும்போது அவுட்புட் வந்து இன்னும் பார்க்க நல்லாவே கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு அவுட்புட்டு ஃபைனலாக முடிஞ்சிச்சு. ஒரு 4-5 ஸ்டெப்பில் அந்த ஐபாட்டை வந்து முடிச்சிட்டோம். ஏன் இது எதுக்காக அந்த ஐபாட்டுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னா, நீங்கள் என்ன தான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒர்க்கே கொடுத்தாலும் முக்கியமாக அந்த ஐபாட்டை கரெக்டாக பண்ணால் தான் இது வரைக்கும் நீங்கள் பண்ண அந்த அவுட்புட்டே பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணிவிட்டு ஐபாட்டில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நமக்கு அந்த ஒரு ஃபேஸே வந்து மாறிடும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு வர கம்ப்ளைண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து ரொம்ப ரோஸாக ஆக்கிடுறீங்க. அப்படி ரோஸாக ஆக்கிடும் போது நமக்கு என்ன ஆகிடும்னா அந்த இமேஜ் பார்க்கவே ஒரு இதாக இருக்காது. ஓகேங்களா, ரொம்ப ரோஸாக ஆக்கிடக்கூடாது. நான் சொன்னால் அந்த மெத்தட் மட்டும்தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதை மட்டும் மாற்றிடாதீங்க. அப்படியே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், மேஜிக் டூல் வச்சு செலக்ட் பண்ணிவிட்டேன். சேச்சுரேஷனுக்கு போய்ட்டு லைட்னஸ் 100 வச்சு ஓகே கொடுத்தேன். மறுபடியும் அதே சேச்சுரேஷனுக்கு போய்ட்டு லைட்னஸில் வந்து டிம் பண்ணிட்டேன், 50 வச்சு டிம் பண்ணிட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரியே கலர் பேலன்ஸ் வந்து மிட் டோன்ஸ்லையும் ஹைலைட்லையும் ப்ளூ கொடுத்து மேலே வந்து சியான், மிட் டோன்ஸில் சியான் வந்து 50 வச்சுட்டேன். அதே மாதிரி ஹைலைட்லேயும் வந்து சியான் வந்து 50 வச்சு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த மாதிரி கலர் வந்து கரெக்டாக வருதா அப்படின்றத பார்த்துக்கணும். இந்த ஸ்டெப்பு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் அப்படியே உங்கள் இதில் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஐபாட்டை வந்துடும். ஸோ அதுக்கு மேலே உள்ளே கொடுக்குற அந்த பேசிக் ஸ்டெப்பெல்லாம் வந்து நம்மளாக பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம எப்படிலாம் பண்ணுறோம் அதாவது ஒரு டீட்டெயில் காமிக்கிறத பொறுத்தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படின்னு சொல்லணும்னா ஒரு டீட்டெயில், அதாவது ஒரு சில இமேஜை வந்து நீங்கள் நல்லா பண்ணும்போது அதை வந்து வேற ஒருத்தவங்க அந்த இமேஜ் எடுத்து ஜூம் பண்ணுறாங்கன்னா அது ஒரு டீட்டெயிலாக காமிக்க எல்லாருக்கும். ஐபாட்டில் நம்ம எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் எடுத்து ட்ரை பண்ணும்போது இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி இதை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பண்ணதுக்கும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எதனா ஒரு சேஞ்ச் வந்து கிடைக்கலாம் இல்லையா, அது சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான மெத்தடில் இந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம சேனல் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.